ஹலோ சில்ட்ரன், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம 8th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் சயின்ஸ் புக்கில் யூனிட் 16ல் மைக்ரோ ஆர்கானிசம் டாப்பிக்கில் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் வைரஸ்னு ஒரு பாட்டு இருக்கும். அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கேரக்டர்னால் அதனுடைய பண்புகள். ஓகேங்களா? அதுக்கு உயிருள்ள பண்புகள் இருக்குதா அல்லது உயிரற்ற பண்புகள் இருக்கா, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? உயிருள்ள பண்புகள்னால் என்னது? அது சுவாசிக்கிறது, அது சாப்பிட்றது, அது நடக்கிறது, அது மல்டிப்ளிகேஷன் ஆகுறது, அதெல்லாம் உயிருள்ள பண்பு. ஓகேங்களா? உயிரற்ற பண்பு என்னது? எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அப்படியே மந்தமாக, அப்படியே இன்ஆக்டிவாக அப்படியே இருக்கிறது. இப்போது நீங்களே சொல்லுங்கள், வைரஸ் உயிருள்ள பொருளா அல்லது உயிரற்ற பொருளா? அது ஒரு மேஜிக் மேன். ஓகேங்களா? சில நேரம் அப்படியே இன்ஆக்டிவாக உயிரே இல்லாத மாதிரி இருக்குமா, சில நேரம் சூப்பராக ஆக்டிவாக உயிருள்ள நிலையில் இருக்குமா. ஓகேங்களா? அதை பற்றி இன்னைக்கு பார்த்துடலாமா? 3, 2, 1. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் வைரஸ் இருக்குல்ல, இந்த டாப்பிக்கை நம்ம ஈஸியாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிஸ் இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். என்னது இது? குண்டு பல்ப். ஓகேங்களா? வீட்டிலலாம் நம்ம படுக்கும்போது யூஸ் பண்ணுவோம்ல 0 வால்ட் பல்ப்பு, அந்த பல்ப்பு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இந்த பல்ப் இப்போது யார்கிட்ட இருக்குது? மிஸ் கிட்ட இருக்குது. ஓகேங்களா? மிஸ்ஸோட கையில் சாதாரணமாக இருக்குது, சாதாரண ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த பல்ப்பு ஒர்க் பண்ணுமா பண்ணாதா? பண்ணாதில்ல. இப்போ இந்த பல்ப் எரியுமா? இப்போ என் கையில் இருக்கிற இந்த பல்ப்பு எரியுமா எரியாதா? எரியாதுல்ல. ஸோ இந்த பல்ப் இப்போ ஆக்டிவாக இருக்கா இல்லையா? ஆக்டிவாகவும் இல்லை. இந்த பல்பால் ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அதே போல் தான் நம்மளோட வைரஸும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நாம் வைரஸ்க்காக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படி சொல்லி பார்த்துடலாமா? நம்ம வீட்டில் அம்மா யூஸ் பண்ணக்கூடிய இட்லிக்கு தோசைக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த உளுந்தம்பருப்பும் இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய வைரஸ். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரே ஒரு வைரஸ் இதுன்னு நம்ம வச்சுக்கலாம். சும்மா இமேஜினேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இதுதான் நம்மளுடைய வைரஸ். ஓகேங்களா? ரொம்ப வைரஸ்னாலே கண்ணுக்கு தெரியாது, ஆனால் மிஸ் உங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த உளுந்தம்பருப்பை இன்றைக்கி வைரஸாக மாற்றிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வைரஸ் எங்கே இருக்குது? மிஸ்ஸோட கையில் சூப்பராக அழகாக உட்காந்துட்டு இருக்குது. அழகாக இங்கே ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது, காத்தோட்டமான சூழ்நிலை இருக்குது. இந்த இடத்துல இந்த வைரஸ் இருக்குது. இப்போ இந்த வைரஸ்க்கு உசுர் இருக்காமா? உசுர் இருக்கா? இல்லை. ஓகேங்களா? இந்த வைரஸ் இப்போ ஆக்டிவாக இருக்கா? ஆக்டிவாகவும் இல்லை. ஏதாச்சும் வேலை பார்க்குதா? இல்லை. இது இப்போ இந்த வைரஸால் சுவாசிக்க முடியுமா? முடியாதா? முடியாது. இந்த வைரஸால் சாப்பிட முடியுமா? சாப்பிடவும் முடியாது. ஏன்னா இதுக்கு உயிரே இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இந்த வைரஸால் இனப்பெருக்கம் பண்ண முடியுமா? அதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போது இந்த வைரஸ் சும்மா ஒரு தூசு மாதிரி, ஒரு துகள் மாதிரி இருக்குது. அவ்வளோதான். இந்த வைரஸ் என்ன பண்ணுதுன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. யார் வருவா, எந்த மனுஷன் வருவான், எந்த பாப்பா வரும், அவங்க உடம்புக்குள்ளே நம்ம போகலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே வைரஸ் அடுத்தது மனுஷனோட உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறமா உயிர் கிடைச்சிரும். அது எப்படின்னு அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது நீங்கள் மறுபடியுமே இந்த பல்புக்கு வாங்க. ஓகேங்களா? இந்த பல்ப் இன்ஆக்டிவாக ஒர்க் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா? இதே பல்பை மிஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சுவிட்ச் போர்டில் கொண்டு போய் சொருகிறேன். ஓகேங்களா? சுவிட்ச் போர்டில் சொருகிட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோம், சுவிட்ச் ஆன் பண்ணி விடுறோம். இப்போது இந்த பல்பு எரியுதா எரியலையா? அழகாக எரியுதா? சூப்பராக எரியுதா? ஆக்டிவாக இருக்கா? இந்த பல்பு சூப்பராக ஒர்க் பண்ணுதா? இதே மாதிரி தான் நம்மளுடைய வைரஸும். ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா? இப்போது நம்ம கையில் இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த வைரஸ் என்னாகுது, அப்படியே ஒரு மனுஷன். ஓகேங்களா? இவங்கள தான் நம்ம மனுஷன் அப்படி சொல்லிட்டு கம்பேர் பண்ணிக்கலாம். ஒரு எம்டி பாட்டில், கிளாஸ், டம்ளர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் மனுஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மனுஷனுக்குள்ளே இந்த வைரஸ் போயிடுச்சு. ஓகேங்களா? மனுஷனுக்குள்ளே போயிடுச்சா? நல்லா தெரியுதா?
இதோ நல்லா தெரியுதா? ஓகேங்களா? மனுஷனுக்குள்ளே இந்த வைரஸ் வந்து போயிடுச்சு. ஓகே, போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய செல் இருக்குல்ல, அந்த செல் அப்படியே அரெஸ்ட் பண்ணிடும், ஹைஜாக் பண்ணிடும். நம்மளுடைய செல்லோட மூமெண்ட்டை அப்படியே ஸ்டாப் பண்ணி வேலையை அப்படியே நிப்பாட்டிடும். நம்ம செல்லால் வேலை பார்க்க முடியாது. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய வைரஸ்ஸு இப்போ ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சு. நம்ம வைரஸ்க்கு இப்போ உயிர் கிடைச்சிடுச்சு. அது தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக பார்க்குது. இப்போ அது நல்லா ப்ரீத் பண்ணுது, நல்லா சாப்பிடுது, நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அதனுடைய முக்கியமான வேலையாக இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் எடுக்கிற வேலை, அதாச்சும் மல்டிப்ளிகேஷன் ஆகிற வேலையை அது பார்க்கும். இனப்பெருக்கம் பண்ணுற வேலையை அது பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போது நம்மளுடைய மனிதனுடைய உடம்புக்குள்ளே போன ஒரு வைரஸ் கொஞ்ச நேரத்திலேயே 2 வைரஸாக மாறிடுது. ஓகேங்களா? இந்த 2 வைரஸும் தன்னை போல் அடுத்த 2 வைரஸ், அதாவது மொத்தம் 4 வைரஸாக மாறிடுது. ஓகேங்களா? இது எப்படின்னா, ஒரு ஜெராக்ஸ் மெஷின் வந்து ஒரு பேப்பர் வச்சிங்கன்னா அதை அப்படியே காப்பி பண்ணும்ல, அதே மாதிரி தான் இப்போ அந்த 4 வைரஸ் அடுத்த ஒரு 4 வைரஸை காப்பி பண்ணி மொத்தம் 8 வைரஸாக மாறுது. அப்புறம் அந்த 8 வைரஸும் அடுத்த 8 வைரஸை காப்பி பண்ணி மொத்தம் 16 வைரஸாக மாறுது. ஓகேங்களா? 32 வைரஸ் 64 மாறும், 64 வைரஸ் 128 மாறும், 128 வைரஸ் 256 வைரஸாக மாறும், 256 வைரஸ் 512 வைரஸாக மாறும், 512 வைரஸ் 1024 வைரஸாக மாறும். இந்த மாதிரி அவங்க மல்டிப்ளிகேஷன் ஆகி போயிட்டே இருப்பாங்க, ரீப்ரொடக்ஷன் ஆகி போயிட்டே இருப்பாங்க, ஆக்டிவாக வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா? ஜாதகமற்ற சூழ்நிலையில் இன்ஆக்டிவாக இருந்த வைரஸ் ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ளே போன உடனேயே ஆக்டிவாக மாறி உயிர் உள்ள பொருளாக மாறிடுச்சு. ஓகேங்களா? இதனால தான் நாம் வைரஸை ஒரு மேஜிக் மேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வைரஸ் ஒரு லிவிங் திங்ஸா அல்லது நான் லிவிங் திங்ஸா? கமெண்ட் பண்ணுறீங்களா? இதை மாதிரியும் ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. இது வந்து உங்கள் லைஃப்பில் என்றைக்குமே மறக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் இந்த மாதிரி ஈஸியாக படிக்க சொல்லுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.